காலேஜ் டிகிரிங்கிறது நான் சொல்றது சாதாரண டிகிரி கிடையாது. ஹையர் டிகிரியில வந்து காஸ்ட்லியான டிகிரிகள்லாம் வந்து படிக்க வச்சு ஒரு 2 கோடி 3 கோடி சின்னதுக்கு செலவு பண்ணி இன்னைக்கு வந்து 30 வயசுல வந்து வேலைக்கு போக மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. இதுல வந்து இவங்களுடைய சேவிங்ஸ் சுத்தமாக இல்லை. 2 பேருமே இப்போ வந்து அவங்க வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா காஸ்ட்லியான ஜாப், வேலைக்கு போனா உடனே பணம் கிடைக்கணும் அப்படின்னு இல்லை. எப்படிங்கிறதுக்கு இல்லவே கடினமாக வேலை செஞ்சா தான் முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அது உங்க பேர குழந்தைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இதற்கிறது வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் அழுகிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துடைய முக்கியமான நோக்கம் வந்து ஒரு பிரஸ்டீஜ் தானே தவிர அவங்களுடைய நோக்கம் அல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இதை 6வது பிரின்சிபலா வச்சுக்கணும். ஆனா அவங்ககிட்ட சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க மற்றபடி இந்த மாதிரி சொல்றதை தவிர்த்துட்டீங்கன்னா முடிஞ்சளவு நல்லது. ஆனால் பெருமைக்காக எதையும் செய்து மாட்டிக்க கூடாது. இதுதான் யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா உங்ககிட்ட யாருமே அட்வைஸ் கேட்க வர்றதே கிடையாது, ஆறுதல் கேட்க வர்றதே கிடையாது. அவங்க கதையை உங்ககிட்ட புலம்புறதுக்கு தான் வருவாங்க. நீங்க புலம்புறது விருப்பப்பட்டீங்கன்னா நிறைய புலம்பி அவங்க சொல்றதை வாங்கி எல்லா நோய்களையும் நம்ம உருவாக்கிக்கலாம். அப்ப தேவையில்லாத விஷயங்களை கேட்கறத தவிர்த்துக்கிட்டு உங்களால மகிழ்ச்சிகரமா இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கணும். நல்ல செய்திகளை மட்டும் நீங்க கேட்டுக்கணும். புதிய விஷயங்களை பேசுங்க. கடந்த கால விஷயத்துல வந்து படிப்படியா எடுத்து அறிவா பயன்படுத்த சேர்த்தீங்கன்னா போது கதையா சொல்றது கூட சேரவே சேராது. கதை நமக்கு தேவையில்லை, அறிவு தான் உங்களை புதுப்பிக்கும். அப்ப நீங்க அறிவை புதுப்பிச்சீங்கன்னா நீங்களும் சாதனை மனிதர்களாக மாற முடியும். 70% பழக்கங்கள் வந்து நாம் இளமை காலத்தில் எவ்வாறு நாம் பழக்கப்படுத்தப்பட்டோமோ அது வரைக்கும் தான் கடைசி வரைக்கும் தோண்டிக்கிட்டே இருக்குது. அது தோண்டிக்கிட்டே இருக்குன்னு உண்மை. அப்ப நீங்க இனிமேல் என்ன செய்யணும்னா இதே மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நம்ம அறியாம பழைய விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கோம். எழுத விருப்பலைன்னா அது வந்து டைகிராஃபியான்னு சொல்லக்கூடியது. இதை வந்து குணப்படுத்தலைன்னா அவங்க நிறைய எழுதுறதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி படிக்க பிடிக்காது, அது டிஸ்லெக்சியாங்கிற ஒரு கேட்டகரி. அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து ரீடிங் பண்ண பிடிக்காது, சத்தமா படிக்க சொன்னா பிடிக்காது. இன்னொன்னு வந்து படிச்சிருப்பாங்க ஆனா அதே சமயத்துல வந்து அவங்கனால வந்து விளக்கி சொல்ல முடியாது. படித்தல் வேறு, ரீடிங்கிறது வேற, அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேற, காம்ப்ரிஹென்ஷன்ங்கிறது வேற, ரைட்டிங்கிறது வேற. அப்ப எங்களுடைய நிறுவனத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு குழந்தை வந்து படிக்க முடியலன்னு கூப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த படிக்க முடியல காரணங்கள் என்ன கண்டுபிடித்து அந்த குழந்தைக்கு நாங்க சொல்லித்தரதுல செய்ய வைக்கிறோம். சொல்லித்தரதா முடியவே முடியாது. அப்ப செய்ய வைக்கிறதுக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்து 3 மந்த் தேவைப்படும். அதனாலதான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு டியூஷன் எஜுகேஷன் போறோம் இல்லையா. இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து இயற்கையாவே ரத்த ஓட்டம் இல்லை, அவருக்கு வந்து ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா பீஸ் மேக்கர்னு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஃபிட் பண்றாங்க இல்லையா. சாப்பிட முடியல அப்படின்னா அல்லது வந்து உடம்புக்கு வந்து சரியான நீராகங்கள் போக முடியலன்னா ஐவின்னு சொல்லக்கூடிய நரம்பு வழியாக நீரேற்றம் பண்றாங்க இல்லையா. இப்படி பண்றது ஆரோக்கியமா இல்ல இயற்கையா இருக்கிறது ஆரோக்கியமா? இயற்கையா இருக்கணுமா இப்படி செய்யணுமா? சரி, இதே மாதிரிதான் படிப்புங்கிறது இயற்கையா வர்றதுக்குண்டான காரணங்களை கண்டுபிடித்து மாத்துறது கரெக்டே தவிர அவங்களுக்கு டியூஷன் டுட்டோரியல் சொல்லி கொடுக்குறப்ப அவங்களுடைய இயற்கை ஆற்றல் கெட்டுவிடும். அது நீங்க எல்கேஜி நீங்க டியூஷன் போனா தான் படிக்க முடியும். அதனாலதான் நாங்க என்ன கண்டுபிடிச்சோம்னா நான் ரீயூசபிள் எஜுகேஷன். நீங்க யூஸ் பண்ற எஜுகேஷன் நீங்க 10th படிச்சாலும் +2 படிச்சாலும் அந்த படிப்பை வச்சு இன்னொரு படிக்க முடியாது, அங்கேயும் டியூஷன் போய் தான் ஆகணும் இல்லையா. நீங்க ராக்கெட் வந்து திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய ராக்கெட் வந்துருச்சு, ஆனா படிப்பு திரும்ப யூஸ் பண்ண முடியாது. என்னன்னா நீங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்து 6வது இருந்து 10வது வரைக்கும் உள்ள சப்ஜெக்ட் தான் கேள்வியா கேட்கறாங்க. ஆனா அதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் டியூஷன் போறாங்க. படித்தவர்கள் சொல்லக்கூடிய படித்தவர்களுடைய பெற்றோர்களும் அங்க டியூஷனுக்கு தான் அனுப்புறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் படிக்கிறாங்க. அப்போ இவங்க படிப்பு வந்து பயன்படக்கூடாத அல்லது பயன்படுத்த முடியாத படிப்பு தானே. இப்போ 10th வரை ஒன்றும் இல்லைங்க, ஒரு 6th வரைக்கும் டியூஷன் போனால் பரவாயில்ல, அதுக்கு மேலே டியூஷன் போனால் தான் அவனால படிக்கவே முடியுதுன்னா அது வந்து எப்படி வந்து ஒரு மனிதருக்கு வந்து செயற்கையா வந்து சுவாசத்தை கொடுத்து உயிரோடு இருக்க வைக்கிறோமோ அது மாதிரி தானே தவிர இயற்கையான சுவாசம் அல்ல. சரிங்களா? இப்போ உங்களை எழுத சொல்லியே உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுதோ இதெல்லாம் நம்மளுடைய ஜெனட்டிக்கலாவே இருக்கும். அடுத்த குழந்தைகளுக்கு போற கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு.